ராமசுகந்தன் சார் வணக்கம். வணக்கம் சார். ராமசுகந்தன் சார் இந்த ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார். திருப்போரூர்ல இருந்து தர்மபுரி வரை ஒரு 100 நாட்கள். ஓகே சார், எதிர்பார்க்காத சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. நேராக வந்து சந்திச்சார்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தவர்கள் ஒரு எம்எல்ஏவை அவர் நீக்கிறாரு, 3 எம்எல்ஏவை ஐயா நீக்கிறாரு. இன்னைக்கு கொடியை பயன்படுத்தக்கூடாது, பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கட்டத்திற்கு இந்த பார்ட்டி நகர்ந்து வந்துட்டு இருக்குது. ஆனால் இதையெல்லாம் குறித்து கவலைப்படாமல் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த பார்ட்டி எதை நோக்கி போயிட்டு இருக்குது சார்? முதலில் சத்தியம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த உங்கள் தொலைக்காட்சி வாயிலாக இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ. சரி சார், பேசலாம். நீங்க கேக்குதுங்களா? கேக்குது சார், நீங்க பேசலாம். ஓகே. உங்கள் தொலைக்காட்சி வாயிலாக இன்று பிறந்த நாளை கொண்டாடும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லது சார். கடந்த சில வாரங்களுக்கு மேலாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அன்புமணி அவர்கள் என்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது, அதே போல நேற்றைக்கு வந்து என் அனுமதி இல்லாமல் இந்த நடைப்பயணம் நடைபெறுகிறது, ஆகவே இதை நான் ஆதரிக்கவில்லை என்று கூறுகிறார். எனவே பாத்தீங்கன்னாக்க 2 பேருக்குள்ள ஒரு ரெண்டு அதாவது டாக்டர் ராமதாஸ் ஆதரவாளர் மற்றும் அன்புமணியின் ஆதரவாளர்களுக்கு இடையே ஒரு புகைச்சல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவரு சமீபத்துல விழுப்புரத்துல அந்த 10.5% வலியுறுத்தி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார். அப்போதும் கூட கள்ளக்குறிச்சியில ஏதோ ஒரு இடத்துல தெரியல, இரு பிரிவினருக்கு இடையே சண்டை நடைபெற்றது. நீங்கள் எப்படி என்னை வந்து கூப்பிடலாம், ஐயாவின் அனுமதி இல்லாமல் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு எப்படி எங்களை அழைக்கலாம் என்றெல்லாம் கைகலப்பு நடைபெற்றதாக செய்திகளை பார்த்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அனுமதியை மீறி இவர் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வந்து நான் தான் தலைவர், நான் வைத்ததுதான் சட்டம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். இவர் வந்து தன்னை மீறி இந்த கட்சியில் யாரும் இல்லை, தனது தந்தையாரும் இந்த கட்சிக்கு ஒன்றும் இல்லை என்ற ரீதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நடைப்பயணத்தில் அவர் எதிர்பார்ப்பது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குமா என்றுதான் டாக்டர் அன்புமணி எதிர்பார்த்து செயல்படுகிறார் என்று என்னால் என்னை வந்து சந்தேகப்பட வைக்கிறது. இந்த அப்படி கைகலப்பு நடைபெற்றால் சாதாரண தொண்டர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். இவர்களுடைய பல முந்தைய பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா சாதாரண தொண்டர்கள், படித்த இளைஞர்கள் எல்லோருக்கும் இன்ன வரைக்கும் கேஸ் இருக்கு. அந்த கேசஸ் எல்லாம் வந்து இன்னும் கோர்ட்ல இருக்கு. பலர் வந்து வேலைக்கு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து அப்பா மகன் இருவருக்கிடையே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஈகோ யுத்தத்தில் பாதிக்கப்பட போவது அப்பாவி தொண்டர்கள் தான். கைகலப்போ இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் பாதிக்கப்பட போவது சாதாரண தொண்டர்கள் தான். நாளைக்கே வந்து தந்தையும் மகனும் இணைந்து விடலாம். ஆனால் இவர்களுக்கிடையே உள்ள கேஸ் ஏற்கனவே பல மரக்காணத்துல நடைபெற்ற அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் இன்னும் கோர்ட்ல நிலுவையில் தான் இருக்கு. இதை அந்த தொண்டர்களின் இந்த கேசுகளை எல்லாம் கவனிக்காத பாமக இப்போது வந்து திரும்ப ஒரு புது பிரச்சனையை வந்து இந்த வன்னிய இளைஞர்களுக்காக இழுத்து விட தந்தையும் மகனும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய மாய வலையில் வந்து வன்னிய இளைஞர்கள் சிக்கிவிடக் கூடாது என்று நான் இந்த தொலைக்காட்சியின் மூலம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், ஓகே. ராமசுகந்தன் சார் வணக்கம் சார். அடுத்த மாதம் ஒரு மகளிர் மாநாட்டை இந்த சித்திரை முழு நிலவு மாநாட்டை தொடர்ந்து மருத்துவர் ஐயா பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மகளிர் மாநாடு நடக்க போகுது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னைக்கு நடக்குதோ அந்த தேதியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஏதோ ஒரு மாவட்டத்தில் நடைபயணத்தை மேற்கொண்டு இருக்க போகிறார் சார். 2 பகுதியாக இவர்கள் பிரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் 2 பேருமே சக்சஸாக தங்களுடைய பங்களிப்பை காட்ட முடியாத நிலை ஏற்பட்டுருமா சார்?
ராமசுகுந்தன் சார் கேக்குதா? சவுண்ட் வைங்கப்பா. கேக்குதா இப்போ? கேக்குதுல்ல சார்? நான் கேள்வி கேட்டது உங்களுக்கு கேட்டதா? கேட்டது. ஓகே. ஸோ நீங்க உங்க பேக்ட்ராப்ல வந்து அவர் டாக்டர் அன்புமணியோட நடைப்பயணத்தை பத்தி காமிச்சிட்டு இருக்கீங்க அந்த ஓப்பனிங் சீன்ஸ்ல. ஆமா. அதுல பாத்தீங்கன்னாலே கூட்டம் கம்மியா தான் இருக்கு. ரொம்ப கூட்டம் கம்மியா தான் இருக்கு. அன்னைக்கு விழுப்புரத்துல நடந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா தமிழகத்திலிருந்து எல்லாரையும் கூப்பிட்டு தான் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 இருந்து 8000 பேர் அங்க இருந்திருக்கலாம். இதுதான் டாக்டர் அன்புமணி வந்து ராமதாஸுடன் அவர் வந்து சண்டை போட்டுக்கிட்டா இதுதான் அவருக்கு ஏற்படக்கூடிய கதி. டாக்டர் ராமதாஸுக்கு தான் இன்னும் வந்து எனக்கும் அவர்கிட்ட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா பாமக என்றாலே அதன் முகம் வந்து டாக்டர் ராமதாஸ் தான். அது தவிர வந்து இவங்க வேற வழியில எடுத்துட்டு போனாங்கன்னா கட்சி வந்து ஒன்றும் இல்லாம தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய காலத்திற்கு அப்புறம் அன்புமணி கிட்ட கட்சி முழுமையாக வந்தாலும் அந்த பழைய விகர்ல இருக்க மாட்டாங்க. கட்சி பழைய நிலையில இருக்காது. இப்பவே வந்து இவர்களுடைய சண்டையினால அங்கங்க வந்து சிலர் வந்து அதிமுகல சேர்றாங்க, சிலர் பிஜேபியில சேர்றாங்க, சிலர் திமுகல சேர்றாங்க. நான் ஒரு பதிவு பார்த்தேன், விசிகால கூட சேர்ந்திருக்கிறாங்க ஆட்கள். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து அன்புமணியின் இந்த இது அவங்க மகளிர் மாநாடு ஒரு பக்கம் நடந்து இவரோட நடைப்பயணம் ஒரு பக்கம் நடந்தாலும் வந்து இது வந்து ஒரு பிளவுபட்ட ஒரு இமேஜை தான் வந்து மக்களிடையே காமிக்குது. அண்ட் வன்னிய மக்களுக்கு வந்து ஒரு புது தலைமை வேணுங்கிற ஒரு எண்ணமும் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன். இவர்களுடைய ஈகோவை மீறி சமுதாயத்திற்காக பாடுபடக்கூடிய தலைவர்கள் இவங்க வந்து அன்புமணி வந்து 10 பாயிண்ட்ஸை வச்சு அவர் நடைப்பயணம் செல்றாரு. திரு அண்ணன் காந்தி அவர்கள் கூறியது போல அவர் பாராளுமன்றத்துல சில பிரச்சனைகளை வந்து எழுப்பியிருந்தாலே வந்து பல பிரச்சனைகளுக்கு வந்து இவரே வந்து ஒரு விடை பெற்றிருக்க முடியும் அல்லது ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்க முடியும். இது வந்து அவர்களுடைய ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் வெளியிடப்படக்கூடிய அம்சங்கள் தான் இன்னைக்கு வந்து இவர் 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நடைப்பயணம் செல்றாருங்கிறது. இவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையிலையும் இவங்க சொன்னது ஒன்றும் பண்ணல. 10.5% அது எடப்பாடியினுடைய கடைசி நாள்ல தான் வந்து அந்த கவர்மெண்ட் ஆர்டரே வந்தது. அது எந்த அளவுக்கு வந்து லீகலி எடப்பாடி பழனிசாமி அவையிலேயே சொன்னாரே சார். அது 6 மாசம் சரி. அதுக்கப்புறம் வந்து கோர்ட்ல கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொன்னாரு. அதுதான் கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்க எந்த அடிப்படையில கொடுத்தீங்கன்னு கேட்டு முடிச்சுட்டாங்க. ஆமா. ஸோ எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம அப்ப வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சேலத்துல வந்து அவருடைய வெற்றியை தீர்மானிப்பது வந்து வன்னிய சமுதாய மக்கள் தான் எடப்பாடி தொகுதியில. அதுக்காக வந்து இவங்களை கூட வச்சுக்கிட்டாரு. அதுக்காக வந்து ஒரு மொத்த சமுதாயத்தையே வந்து 6 மாசத்துக்கு எந்த சமுதாயத்துக்குமே வந்து யாருமே வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறது இல்லை. கொடுத்தா அது பெர்மனண்டா இருக்கணும். டெம்பரரி இடஒதுக்கீடுங்கிறது வந்து எங்கேயுமே இல்ல. ஓகே 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 சார். இதற்கு வந்து அவர் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கலாமே. ஓகே சார். ஓகே பேசலாம் சார்.